பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல்ஸ் வீவர்ஸ். இந்திய டூரிசத்தில் இந்த ஆலப்புழா பேக் வாட்டர் போட் ஹவுஸ் டூரிசம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான நம்ம ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டூரிசமாக தான் இருக்கும். ஸோ நான் சென்னையிலேருந்து இப்போ ஆலப்பிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் அந்த ஹவுஸ் போட்லாம் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு போயிட்டு என்னென்ன மாதிரியெல்லாம் சர்வீசஸ் இருக்குது அப்படின்லாம் நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம ஹவுஸ் போட் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம். நான் ஆலப்பி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினதுக்கப்புறம் ஸோ அங்கே பார்த்தோம்னாக்கா நிறைய டாக்ஸி இருக்கும், ஆட்டோ இருக்கும், அதேமாதிரி பஸ் ஸ்டாண்டும் இருக்கும். ஸோ அது லோக்கல் டவுன் பஸ்ஸஸ்லாம் அங்கே நிறைய நிற்கும். நான் அந்த டவுன் பஸ்ஸில் ஏறி போட் ஜெட்டி டிக்கெட் கவுண்டர் அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் அந்த டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் இங்கே அதாவது வாட்டர் வேக்கு உள்ள அந்த வாட்டர் வே டிரான்ஸ்போர்ட் இருக்கிற அந்த போட் ஜெட்டி டிக்கெட் கவுண்டர்கிட்ட அது இறக்கி விட்டாங்க. ஸோ அந்த இறங்கின இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர்ஸ் நம்ம நடந்து போனோம்னாக்கா அந்த கவுண்டருக்கு போகலாம். ஸோ நான் அந்த ஜங்ஷன்லேருந்து இறங்கி இப்போ நான் அந்த டிக்கெட் கவுண்டருக்கு நான் போயிட்டுருக்கிறேன். இது ஆலப்பியோட மெயின் பஜார் ஸ்ட்ரீட்டு. இங்கே நிறையா ஷாப்லாம் இருக்கும். நமக்கு தேவையானதெல்லாம் இந்த டூர் முடிச்சு போகும்போது பர்ச்சேஸ் பண்ணலாம். அதேமாரி வர வழியில் பார்த்தோம்னா நிறையா அந்த சிப்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய அந்த ஸ்டால்லாம் இருக்கும். நமக்கு தேவையானாக்கா இங்கே வாங்கிக்கலாம். இப்போ நான் அந்த போட் ஜெட்டிக்காக டிக்கெட் எடுக்கிறதுக்காக நான் போயிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இடம் தான் இந்த கவர்மெண்டோட வாட்டர்வே இந்த ஜெட்டி போட் ஜெட்டி நமக்கு நல்லா தெரியும். ஒரு பஸ் ஸ்டாண்ட் தெரியும், ரயில்வே ஸ்டேஷன் தெரியும், ஸோ ஏர்போர்ட்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி வாட்டர்வே டிரான்ஸ்போர்ட்டாக போட் ஜெட்டிலாம் இருக்கக்கூடிய ஒரு இது அப்படின்னே சொல்லலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆலப்பியிலேருந்து மற்ற ஊர்களுக்கு அதாவது கொல்லம், கொடுமுடி, குமாரகம், கோட்டயம் இந்த ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ஒரு வாட்டர்வே டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது இந்த ஆலப்பியில். அதாவது இந்த கேரளா ஸ்டேட்டில் நம்ம பார்க்க முடியும். இந்த ஜெட்டியில் நம்ம ஏறிட்டு நமக்கு என்ன ஊருக்கு போகணுமோ இந்த போகிற வழியிலாம் நிறைய சின்ன சின்ன ஊர்கள்லாம் இருக்கும். ரொம்ப அழகாகவே இருக்கும். நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு இந்த ஆட்டோகிராஃப்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த ஊர்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பயணம் தான் இப்போ நான் போக போகிறேன். இதில் ஏறிட்டு நம்ம டிக்கெட்லாம் உள்ளாரே அங்கே கண்டக்டர் மாதிரி இருப்பார். ஸோ அவர்கிட்ட நம்ம என்ன ஊருக்கு போகிறோமோ அந்த ஊருக்கு நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். நெடுமுடி போகக்கூடிய அந்த போட்டில் ஏறி காவாலம் அப்படின்ற அந்த ஊருக்கு போக போகிறேன். ஏன்னா அந்த ஊர் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு ட்ராவலுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது நான் காவாலம் போக போகிறேன். நம்ம டிக்கெட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்கே கண்டக்டர் இருப்பார், அவங்கள்ட்ட எடுத்துக்கலாம். இது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட இல்லை இண்டிவிஜுவலாக வரும்போது நீங்கள் ஹவுஸ் போட்லாம் எடுக்கலை. பட் ஆனால் இந்த ஆலப்பி இந்த பேக் வாட்டர்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சோன்னாக்கா இந்த டிரான்ஸ்போர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாமே டிக்கெட்லாம் பார்த்தோம்னாக்கா 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, ஸோ அந்த மாதிரியான டிக்கெட் தான் இருக்கும். ஸோ நான் உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நான் போகிற வழியெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உள்ளே போவாங்க.
நான் வந்து காவாலம் போகக்கூடிய அந்த போட்டை வந்து ஏறி இருக்கேன். இப்போ போட் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து இந்த சீட்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து பேசஞ்சர் நம்ம பஸ்லலாம் பார்க்குறோம்ல, ஸோ அந்த மாதிரியான நிறைய பேசஞ்சர்ஸ் உட்கார்றதுக்கு நிறைய சீட்லாம் இருக்கும். இப்போ நாம் இந்த கேனலில் வந்து நாம் இந்த போட்டில் காவாலம் வந்து போகிறோம். இன்னும் வந்து அந்த டிக்கெட் எடுக்கல. ஸோ டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கான டிக்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நான் உள்ளார வந்து ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே கண்டக்டர் இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம எப்படி பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறோமோ ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் 4 பேர் 52 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெர் ஹெட்டுக்கு வந்து 13 ரூபா காவாலம் போகிறதுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் உள்ளார ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ராவல் டைமு. நீங்கள் நார்மலாக வந்து இந்த ஹவுஸ் போட் அந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுவும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாட்டர் வேல தான் போகக்கூடிய ஒரு வழி தான். எல்லாமே வந்து இந்த பாதையில் தான் நீங்கள் வந்து பயணிப்பீங்க. அதோட ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டான இந்த போட்டில் தான் நான் வந்து கிளம்பி போகிறேன். ஸோ ஏன்னா அந்த வாட்டர் வே வந்து எப்படி இருக்கும், அந்த ஊர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இப்போது நாங்கள் வந்து ஏறி இருக்கிறேன். ஏறிட்டு டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. ஸோ இது 1 ஹவருக்கு அப்புறம் அதை வந்து அந்த ஊருக்கு வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தோம்னாக்கா 10 மணி. இங்கே பார்த்தோம்னா நிறைய வந்து ஸ்டாப்பிங் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டாப்பிங் இருக்குது. அங்கே வந்து நிறைய பேர் ஏறியும் இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பஸ்ஸில் போகிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஆலப்பி அந்த போட் ஜெட்டியில் கிளம்புனதுக்கப்புறம் இது வந்து ஒரு 2வது ஸ்டாப்பிங். இது இங்கேயும் பார்த்தோம்னாக்கா நிறைய பேர் இறங்கிட்டு ஏறிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த இதில் பார்த்தோம்னாக்கா இந்த கேனலில் பார்த்தோம்னா நிறைய வந்து டூரிஸ்டர் போட்லாம் நிறைய இருக்கும். அதேமாரி இந்த மாதிரி போட்டும் இதில் வந்து நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்து இந்த காவாலம். இந்த காவாலத்துக்கு நான் வந்துட்டேன். இந்த வாட்டர் வேல வந்து நான் ஏன் இந்த ரூட்டை வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா, இந்த காவாலம் வந்து கொஞ்சம் பெரிய ஊர். நம்ம வரக்கூடிய அந்த வழியில் இருக்கிற ஊர்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஊர். ஸோ அதனால் இங்கே வந்துட்டோம் அப்படின்னாக்கா நான் இங்கேருந்து கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இங்கே என்ன கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ இதுலேருந்து திருப்பி இங்கேருந்து போட்டு பிடிச்சி நான் வந்து ஆலப்பிக்கு போக போகிறேன். ஸோ அதனால் இந்த காவாலம் இப்போ வந்து இறங்கியிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஊரோட ஸ்டாப்பிங்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஊருக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டைம் வந்து பார்த்தோம்னாக்கா 11:30. நம்ம வந்து அங்கே 10 o'clock
நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து போட் இருக்குது. இந்த போட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பேசஞ்சர்ஸு, ஆட்டோ, அப்புறம் நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஏற்றக்கூடிய ஒரு போட் இது. அடுத்த கரைக்கு போனோம்னாக்கா அங்கே வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது. அதாவது கோட்டயம், எர்ணாகுளம் இந்த ஊருக்கு ரோடு வழியாக போகக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த பக்கம் போவாங்க. அதுமாரி சின்ன சின்ன தோணியெல்லாம் இருக்குது. அந்த தோணியிலலாம் வந்து நம்ம இந்த இந்த கேனலை கிராஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இப்போ பழைய காலத்தில் இருந்த மாதிரி இன்னும் அந்த தோணியெல்லாம் வந்து இங்கே போயிட்டுருக்குது. இந்த காவாலம் பார்த்தோன்னாக்கா ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர். நான் வந்து திருப்பி போகிறதுக்கு அந்த போட்டு வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் இருக்கிறதுனால ஸோ என்னால் இந்த டைம் வந்து லஞ்ச் வந்து இங்கே வந்து சாப்பிட முடியல. ஸோ அதனால் சின்னதாக எதனா ஸ்நாக்ஸு ஸோ அதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கிறேன். இந்த காவாலம் பிரதர்ஸ் ஹோட்டலில் பார்த்தோம்னாக்கா நிறைய அந்த உண்ணியப்பம், கொழுக்கட்டை, அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இந்த கேரளாவோடைய ட்ரெடிஷ்னல் அந்த பலகாரம் எல்லாமே இருக்குது. இது நமக்கு வந்து நம்ம சாதாரணமாக மாவில் செய்கிற அந்த பூர்ண கொழுக்கட்டை மாதிரி தான் இது. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்திருக்கு. நான் ஆலப்பிலேருந்து இந்த காவாலம் போகிறதுக்கு இந்த பேசஞ்சர் போட்டில் வந்து காலையில் 10 மணிக்கு ஏறினேன். ஸோ இங்கே வந்து 11:30க்கு வந்து அவங்க வந்து இங்கே வந்து காவாலத்தில் வந்து அவங்க இறங்கி விட்டாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம அந்த ஊரை பற்றி கொஞ்சம் ஏன்னா இந்த வாட்டர் வேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்த நம்ம பார்த்துட்டு இப்போது 12:15 ஆகுது. ஸோ திரும்ப அதே போட்டில் நான் ஆலப்பி போகிறேன். ஸோ இந்த வாட்டர் வேலை எந்தெந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ ஸோ அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு போட் ஹவுஸ்லேயும் கிடைக்கும். பட் ஆனால் அது உங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ரைவேட் போட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பப்படியான உணவுகளும் அப்புறம் வந்து நீங்கள் எங்கே வந்து நிப்பாட்டணும்னு சொல்கிறீங்களோ ஸோ அங்கே எல்லாமே நிப்பாட்டுவாங்க. இது வந்து பேசஞ்சர் போட் அப்படின்றத ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுனால ஸோ நமக்கு வந்து அந்த குறிப்பிட்ட ஸ்டாப்பிங்கில் தான் வந்து இதை வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ நமக்கு வேணும்னா அங்கே இறங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து வர போட்டில் நம்ம வந்து திரும்ப ஏறிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே இருக்குது. ஸோ நான் இப்போ ஆலப்பி போயிட்டு ஆலப்பியில் என்னென்ன மாதிரியான ஹவுஸ் போட்லாம் இருக்குது, அங்கே வந்து எந்த மாதிரியான ப்ரைஸில், எந்த மாதிரியான டைமிங்கில், என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு அங்கே ஆலப்பியில் போயிட்டு அந்த போட் ஹவுஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன்.
நோட்டை வாங்கி வச்சு கொடுத்து திருப்பூரா நான் இப்போ காலையில் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அந்த போட் ஜெட்டி அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற அந்த போட்டில் ஏறி காவாளம் அப்படின்ற அந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து இறங்கியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஆலப்பியோட டவுனு. இங்கே பார்த்தோம்னாக்கா நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து சிப்ஸு ஸோ அந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு நிறைய கடை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த போட் ஹவுஸு அது எல்லாத்தையும் உங்களை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.